வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓனாக மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய நோக்கம். ஸோ அதற்காக தான் நம்ம வந்து டெய்லி மார்க்கெட் வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும், எது சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 22,331 கொடுத்துருந்தோம். நம்ம ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து R1 அப்படிங்கிறது 22,253 நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி S1 அப்படின்னா நம்ம வந்து 22,150 கொடுத்துருந்தோம். S2 அப்படின்னா நமக்கு வந்து 22,077 அந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேவா, மார்க்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 லைன், அதாவது இந்த R1 S1 S2 R2 இந்த லைனெல்லாம் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியினுடைய இண்டெக்ஸில் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இண்டெக்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த R2 அப்படிங்கிற அந்த 22,331 அப்படிங்கிற இடத்துல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு நிமிஷம், க்ளோசிங் இங்கே இதாக இருக்குது பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன். பார்த்தீங்கன்னா தெரியும் தான் ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே. ஸோ ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ப்ரைஸ் வந்து அங்கே அக்செப்ட் ஆகலை. நான் உங்களுக்கு நிறைய டைம் நம்ம வந்து நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்களா, நண்பர்களுக்கும் பழைய நண்பர்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு இடத்துல ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது இடம் எந்த இடமோ அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் அக்செப்ட் ஆகுதான்னு பாருங்கன்னு இருப்பேன். அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் நிறைய டைம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதான் வந்து வேறு ஒன்றும் இல்லை. மார்க்கெட் ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுது. அதே நேரத்தில் வந்து நம்ம கொடுத்துருக்குற R2 அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு 2-3 கேண்டில் தான் மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. அப்படியே மார்க்கெட் கீழே இறங்கி R1 அப்படிங்கிற இடத்துல சப்போர்ட் எடுக்காமல் மார்க்கெட் வந்து அப்படியே வந்து S1க்கு வருது. ஸோ S1ல் சஸ்டெயின் ஆகி திருப்பி S2க்கு வந்து மார்க்கெட் S2லேருந்து சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு V-ஷேப் ரெக்கவர் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு W பேட்டர்ன் இது வந்து. ஓகேவா, மார்க்கெட் இது வந்து ஒரு W பேட்டர்னில் மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. அப்போ மார்க்கெட் நாளைக்கு அப் ட்ரெண்ட் ஆகுமா அப்படின்னா, ஸோ நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம இதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ஃபியூச்சர், அதாவது என்னென்னா மே 24 ஃபியூச்சருடைய கான்ட்ராக்ட் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ ஃபியூச்சரில் உள்ள சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு மார்க்கெட் எந்த இடத்து வரைக்கும் போகும், எந்த இடம் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கொடுக்குற வீடியோ வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். நீங்கள் பார்த்து நீங்கள் மார்க்கெட்டை வந்து ஓனாக நீங்கள் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, நாளைக்கு R1 அப்படின்னா நமக்கு வந்து 22,560 நமக்கு ஆக்ட் ஆகும். R2 அப்படின்னா நமக்கு வந்து 22,700 ஆக்ட் ஆகும். S1 அப்படின்னா 22,260 நமக்கு ஆக்ட் ஆகும். அதே மாதிரி S2 அப்படின்னா 22,100 நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த S1 S2 இதில் தான் நமக்கு வந்து ப்ரீவியஸாக ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து இந்த க்ளோசிங், அதாவது என்னென்னா இன்றைக்குள்ள க்ளோசிங் இருக்கு இல்லையா, அந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் நம்ம கீழே வந்துன்னா நமக்கு இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதோட நம்ம இன்னும் வால்யூம் ப்ரொஃபைலையும் மார்க்கெட் ப்ரொஃபைலையும் ஆட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னென்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ரீவியஸாக நமக்கு ட்ரேட் நடந்ததும் எப்பவுமே சொல்கிறது தான். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது என்ன ப்ரைஸில் வருது அப்படின்னா 22,251. அதாவது என்னென்னா S1 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, சப்போர்ட் 1 நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த சப்போர்ட் 1 தான் வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வருது. ஸோ இது வந்து இதோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்.
மார்க்கெட் ப்ரொஃபைலோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது வந்து நம்ம வந்து இண்டெக்ஸை பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நம்ம வந்து ஃபியூச்சரை பார்க்கலாம். ஓகேவா? ஃபியூச்சர் அதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இண்டெக்ஸோட இது ரேஷியோ படி நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம ஃபியூச்சரே நம்ம ஒரு டைம் அனலைஸ் பண்ணிடுவோம். ஃபியூச்சரில் நமக்கு வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து மேலே மார்க்கெட் மேலே எந்த அளவுக்கு போகும், எந்த அளவுக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிப்டினுடைய மே 24 ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபியூச்சரில் நம்ம வந்து நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஃபியூச்சருடைய லைன் வந்து நான் வந்து நேற்று கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அதாவது இந்த இடம் இந்த இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மார்க்கெட் இதை வந்து பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் 22,450 அந்த லெவல் வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைனில் தான் இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து நேற்றுக்கே இந்த லைனை வந்து நான் கொடுத்துருந்தேன். இதெல்லாம் மார்க்கெட் ப்ரொஃபைல்லாம் நான் மியூட் பண்ணிட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும் எப்படி ட்ரேட் நடந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் நீங்கள் ஓப்பன் ஆனதே ஃபஸ்ட் பாருங்கள், ½ அன் ஹவர் கேண்டிலே வந்து டவுன் ட்ரெண்ட் இங்கே தான் மார்க்கெட் நம்ம கொடுத்துருந்த இண்டெக்ஸ், அதாவது ஃபியூச்சரில் உள்ள நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி ஒரு திருப்பி மார்க்கெட் வந்து திருப்பியும் அதே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து கீழே இருக்கிற நம்ம சப்போர்ட் லைனில் இருந்தால் மார்க்கெட் வந்து திருப்பி வந்து இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்து மேலே நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் 2ல் போய் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கான ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இண்டெக்ஸ் பார்த்துறோம், ஃபியூச்சர்லையும் பார்த்துடலாம் நம்ம வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ ஃபியூச்சரில் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும்தான் வச்சு நம்ம பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தோம்னா நமக்கு வந்து மார்க்கெட் க்ளோசிங் இருக்கு இல்லையா, அந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கான சப்போர்ட் அப்படின்னா நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுவோம். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ப்ரைஸில் வருது அப்படின்னா கரெக்டாக வந்து 22,000, அதாவது இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம மன்னிக்கணும், இதை பேஸ் பண்ணி சொல்கிறது, ஃபியூச்சரோடைய பேஸ் பண்ணி சொல்கிறது 22,000 ஓகே 325 ரூபா. இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 22,325 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அதேமாதிரி வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நமக்கு ரொம்ப முக்கியம். வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,229 ரூபா அப்படிங்கிற லெவலில் இருக்குது வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து கீழே வந்துருக்கு வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். நேத்திக்குள்ள வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் இன்றைக்குள்ள வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் கீழே இருக்குது. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தோன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மைக்ரேஷன் ஆகி மேலே போயிருக்கு. வால்யூம் ப்ரொஃபைல் படி நம்ம பார்த்தோன்னா மைக்ரேஷன் ஆகி கீழே வந்திருக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். சரி, இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எப்போவுமே வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய இதுபடி எப்படின்னா மைக்ரேஷன் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எந்த பக்கம் மைக்ரேஷன் ஆகுது, மேலே அப்சைடில் மைக்ரேஷன் ஆகுதுன்னா அப்போ மார்க்கெட் வந்து அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு மறுநாள் இருக்கும். அதே மாதிரி டவுன் சைடு வருதுன்னா டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இங்கே வந்து நமக்கு பார்க்கும்போது வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மைக்ரேஷன் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, எப்போவுமே வந்து வால்யூமுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. மார்க்கெட் ப்ரொஃபைல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து எப்படின்னா, அதிகமாக எந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கோ அதை மென்ஷன் பண்ணி நமக்கு காட்டுறது தான் மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஆனால் வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்னன்னா, வால்யூம் எந்த இடத்துல அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு, இந்த இடத்துல வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு, அது எந்த சைடில் இப்போ மார்க்கெட் இப்போ இந்த வால்யூமை தாண்டி மேலே க்ளோசிங் ஆகிருக்கு அப்படிங்கிறனால அப்போ பை சைடில் அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட் ஒருவேளை நமக்கு வந்து நாளைக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வரதாக இருந்தால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம மார்க்கெட் நாளைக்கு வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் படி, அதாவது ஃபியூச்சருடைய இதை பேஸ் பண்ணி சொல்கிறது 22,229 22,230 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் கீழே வரலாம். ஒருவேளை மார்க்கெட் இதுவாச்சுன்னா ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த க்ளோசிங்லேருந்து இன்றைக்கி நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, மார்க்கெட் வந்து இந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் க்ளோசிங் இங்கே இருக்குது, மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வந்து திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி நமக்கு வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 2, அதாவது ரெசிஸ்டன்ஸ் 2ல் போய் இந்த மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு.
ஓகே. நாளைக்கான ப்ரிடிக்ஷன் இதுதான். நிஃப்டியும் பார்த்துட்டோம். நம்ம வந்து ஃபியூச்சரையும் பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நிறையா அதாவது நம்மள மாரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ், சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு பண்ணுறவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நிறைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நன்றி.